வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டி நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் அஃபிஷியலாக ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் ஆகிட்டே இருந்தது. இப்போ அவங்களோட வெப்சைட்லேயே அஃபிஷியலாக இந்த டேட்டில் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பி குரூப் டி அப்படின்றது தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போகிறதுக்கான ஒரு கீ பாயிண்ட் மாதிரி. மற்ற எல்லா ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷனும், அதாவது ஆர்ஆர்பிலேருந்து வர மற்ற எல்லா ஜாபுக்குமே டிகிரி தான் குவாலிஃபிகேஷனாக இருக்கும். இந்த ஆர்ஆர்பி குரூப் டி மட்டும்தான் நமக்கு 10th குவாலிஃபிகேஷனாக நம்ம ஜாப்க்கு உள்ளே போக முடியும். அது கூடவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தோம், நமக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்ட்டு அதுக்கு வீடியோ போட்டிருந்தோம். அந்த மாதிரி அப்ரெண்டிஸ்க்கான கோர்ஸ் முடித்தவங்களுமே இதில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ரெண்டிஸ் ஜாப்லாம் வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் குவாலிஃபிகேஷனில் 10th முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், ப்ளஸ் அப்ரெண்டிஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலான்னு தனியாக கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் அப்ரெண்டிஸ் ஜாப் வந்துச்சுன்னா அதுக்கு அப்ளை பண்ணவே மாட்டாங்க, ஏன்னா அதுக்கு சேலரி கம்மி அப்படின்றதுனால. பட் இதை மாதிரி குரூப் டி ஜாப்லாம் வரும்போது அப்ரெண்டிஸ்க்கு தனியாக ரிசர்வேஷன் 20% கொடுத்துட்டாங்க. டோட்டல் வேக்கன்சிலேருந்து 20% வேக்கன்சி அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் முடித்தவங்களுக்கு அப்படின்னு இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த இயருக்குமே நமக்கான அப்ரெண்டிஸ் ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஆர்ஆர்பிக்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்க்கலாம். இது 2/1/2025 வெப்சைட்டில் நமக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வருஷத்துக்கான குரூப் டி, அதாவது லெவல் 1 ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். இந்த குரூப் டி நோட்டிஃபிகேஷன் தான் 2025க்கான ஆர்ஆர்பி வெப்சைட்லேருந்து வர ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்ஆர்பி குரூப் டி லெவல் 1 போஸ்ட்டு. அதனால் நமக்கு குவாலிஃபிகேஷன் 10th முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா ஐடிஐ முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்ஏசி சர்டிஃபிகேட், அதாவது நான் சொன்னால அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட், இது வச்சுருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் என்ஏசி முடித்தவங்களுக்கு தனியாக 20% ரிசர்வேஷனும் கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் அப்ரெண்டிஸ் ஜாப்க்கு அப்ளை பண்ணி இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வைக்க மாட்டோம். அப்படி இல்லாமல் யாராவது அப்ரெண்டிஸ் முடிச்சு அப்ரெண்டிஸ்க்கான கோர்ஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் 10th கிளியர் பண்ணி அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக 20% ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தோன்னா 23/1/2025 22/2/2025 நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வேரியஸ் போஸ்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான இனிஷியல் சேலரியாக நமக்கு 18,000 ஸ்டார்ட் ஆகும். பட் அலோவன்ஸோடு சேர்த்து நமக்கு ஸ்டார்டிங் சேலரியாகவே 32,000 மேலே தான் நம்ம கையில் கிடைக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்லாம் நமக்கு இதில் ட்ராக் மெயின்டெனன்ஸு, அப்புறம் அசிஸ்டன்ட், லோக்கோ ஷெட் அசிஸ்டன்ட் அப்படின்னு நிறைய போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனில் எல்லாத்துக்குமே நமக்கு பேசிக் குவாலிஃபிகேஷனாக 10th முடிச்சிருந்தா போதும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா 18லேருந்து 36 வயசு வரைக்கும் இந்த வருஷத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலி எப்போவுமே 18லேருந்து 33 வயசு வரைக்கும் தான் ஏஜ் லிமிட் கொடுப்பாங்க. இந்த இயர் மாத்திரம் எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் மட்டும் தான் 36 வயசு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது கூடவே நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே தனியாக இருக்குது. நெக்ஸ்ட் டோட்டல் வேகன்சி 32,000 மேலே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது ஆல் ஓவர் இந்தியாலேயும் 32,000 வேகன்சி. இதில் நம்ம சவுத் ரீஜனுக்கு தனியாக எவ்வளோ வேகன்சின்றது இந்த நோட்டிஃபிகேஷனில் பின்னாடி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பார்த்தோன்னா எல்லாருக்குமே காமனாக 500 எக்ஸாம் ஃபீஸு. அதை தவிர்த்துட்டு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி விமன் கேண்டிடேட்டுக்கு நமக்கு 250 எக்ஸாம் ஃபீஸாக இருக்க போகுது. அது கூட எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இருக்க போகுது, அதாவது சிபிடி தான் இருக்க போகுது, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்லேயே நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம டிஎன்பிசி குரூப் 4லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதுவுமே குரூப் 4 மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இதுக்கான ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சேலரி எவ்வளோ இருக்கும், வேக்கன்சி எவ்வளோ இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இது கொஞ்சம் தெளிவாக இல்லை, ஆனால் நான் சொல்கிறத கவனிச்சுக்கோங்க. ஆர்ஆர்பி குரூப் டியை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ரயில்வேஸில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற அசிஸ்டன்ட் ஜாப் தான் ஆர்ஆர்பி குரூப் டி. இதில் நமக்கு ஆர்ஆர்பியில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அசிஸ்டன்ட்ஸ் ஆர்ஆர்பி குரூப் டி வழியாக தான் செலக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு அசிஸ்டண்ட்டில் நமக்கு ட்ராக் அசிஸ்டண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் லோக்கோ ஷெட் அசிஸ்டண்ட்டு, அது கூடவே டீசல் அசிஸ்டண்ட்டு, ட்ராக் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற நிறைய ஜாப் டோட்டலாக 14 விதமான ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. டோட்டலாக இதுக்கான வேக்கன்சின்னு பார்த்தோன்னா 32,000 மேலே இருக்குது. அதில் தமிழகத்துக்கு சவுத் ஜோனுன்னு பார்த்தோன்னா 2,600 வேக்கன்சிக்கு மேலே கொடுத்துருக்காங்க. இப்போது இதுக்கான
கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு சிபிடிக்கான சிலபஸ் பார்க்கலாம். சிபிடிக்கான எக்ஸாம் பேட்டர்னாக முதல்ல பார்த்தோன்னா ஜென்ரல் சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, ரீசனிங் அண்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து டோட்டலாக நமக்கு வந்து 100 கொஷின்ஸ் இருக்கும். இதுக்கான டைமிங் பார்த்தோன்னா 90 மினிட்ஸ் வந்து எக்ஸாம் டைமிங். அதே இது பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் 120 மினிட்ஸ் வந்து எக்ஸாம் டைம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது. 1/3 மார்க் வந்து நெகட்டிவாக போகும். ஸோ நீங்கள் கரெக்டுன்னு தெரிஞ்ச கொஷின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணிக்கோங்க. தவறாக தெரிஞ்சுதான் நீங்கள் அதை வந்து அட்டன் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா வந்து கரெக்டாக போட்ட கொஷின்லேருந்து கிடைக்கிற மார்க்குமே இந்த நெகட்டிவ் மார்க்னால நமக்கு வந்து போயிடும். ஸோ கரெக்டாக தெரிஞ்ச கொஷின்ஸ் மட்டும் பார்த்து அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா நமக்கான ஃபிசிக்கல் இருக்கும். அந்த ஃபிசிக்கல் என்னெல்லாம் கொடுப்பாங்கன்னா, மேல் கேண்டிடேட் வந்து 35 கேஜி வந்து நம்ம தூக்கிட்டு 100 மீட்டர்ஸ் வந்து 2 நிமிஷத்துக்குள்ளே நடக்கணும். அதே இது விமன் கேண்டிடேட்டாக இருந்தோன்னா 20 கேஜியை வந்து நம்ம தூக்கிட்டு 100 மீட்டரை 2 நிமிஷத்துக்குள்ளே நம்மளும் நடக்கணுன்றது கொடுத்துருக்காங்க. அது கூடவே மேல் கேண்டிடேட்டுக்கு 1000 மீட்டரை 4 நிமிஷம் 15 செகண்ட்ஸில் வந்து கடக்கணும். அது கூடவே வந்து விமன் கேண்டிடேட் இருந்தால் உங்களுக்கு வந்து 1000 மீட்டர் வந்து 5 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ரன்னிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இது வந்து ஃபீல்டு ஒர்க்காக தான் இருக்கும். ஸோ ஃபீல்டில் இறங்கி நம்ம வேலை பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஃபிசிக்கல். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ப்ரீவியஸ் இயரில் இதை தான் வந்து ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் இதுதான் ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷனாக இருக்கும். அது கூடவே நமக்கு வந்து ஹைட் மெஷர்மெண்ட்டு, செஸ்ட் மெஷர்மெண்ட் அது மாதிரி எதுவுமே இதில் கேட்கல. ஸோ வந்து ஹைட் இல்லாத நிறைய பேர் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்டாக இருப்பீங்க. அவங்களாம் வந்து இந்த ஜாப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஹைட் இல்லாத நிறைய காரணத்தினால நிறைய பேர் வந்து நிறைய ஜாபுக்கு வந்து செலக்ட் ஆகாமல் போவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா எஸ்எஸ்சி ஜிடிலாம் வந்து நிறைய பேர் நல்ல மார்க்கில் வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஃபிசிக்கலுக்கும் செலக்ட் ஆகிருப்பாங்க. ஃபிசிக்கலுக்கும் அங்கே போயிருப்பாங்க. பட் வந்து அந்த இடத்துல போயிட்டு ஃபிசிக்கல் நடக்கிற இடத்துல அவங்களோட ஹைட்டை மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ரன்னிங்க்கு உள்ள அந்த பேட்ச் கூட அனுப்பக்கூட மாட்டாங்க. அதுலேருந்து லாஸ்ட்டாக ரன்னிங் அந்த பேட்ச்க்கான ஃபிசிக்கல் முடிகிற வரைக்கும் அவங்கள உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியே வருவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அப்படி ஹைட் இல்லாதவங்கலாம் வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி எழுதுங்க. ஏன்னா வந்து எஸ்எஸ்சி ஜிடி கிளியர் பண்ணுற மாதிரி தான் இதுவுமே அந்த அளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு. அதுக்கும் இதுக்கும் இருக்க ஒரே டிஃப்ரெண்ட் இது தான். அதில் வந்து ஹைட் மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் வெயிட் அப்படின்ற எல்லாமே செக் பண்ணுவாங்க. இதில் வந்து ஹைட் மெஷர்மெண்ட்டோ வெயிட்டோ எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ரன்னிங் அவங்க கொடுத்துருக்க டைமிங்குள்ளே வந்து ரன்னிங் நீங்கள் வந்து பண்ணி முடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வெயிட்டை தூக்கிட்டு அவங்க கொடுத்துருக்க டைமிங்குள்ளே அந்த மீட்டர்ஸை வந்து கடக்கணும். இதுதான் இதுக்கான ஃபிசிக்கல். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணி நீங்களும் எழுதி பாருங்கள். இந்த வருஷத்துக்கான ஆர்ஆர்பிலேருந்து லாஸ்ட்டாக வந்த நோட்டிஃபிகேஷன் இது தான். அது மட்டும் இல்லாமல் 2025லேருந்து ஃபஸ்ட்டாக வந்த நோட்டிஃபிகேஷன் இது தான். நான் வந்து 2024ல் இதுக்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி 2025ல் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றத வெப்சைட்லேயுமே கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி வந்து 2024ல் ஆர்ஆர்பிலேருந்து எல்லா எக்ஸாமையுமே வந்து கண்டினியூஸாக வந்து வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் இயருமே இந்த மாதிரி கண்டினியூஸாக ஆர்ஆர்பிலேருந்து எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கான நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கும் வீடியோவாக வரும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களாம் வந்து 10th குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். அவ்வளோதான். இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்த எல்லா டீட்டெயிலையுமே வந்து இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த நோட்டிஃபிகேஷனை இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா 10th குவாலிஃபிகேஷனில் 32,000 வேகன்சியில் ஆர்ஆர்பி குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th தான். அது கூடவே வந்து ஆர்ஆர்பியில் ரயில்வேஸில் வந்து அப்ரெண்டிஸ் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 20% வந்து ரிசர்வேஷன் இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டுன்னு பார்த்தோன்னா இந்த மாதம் 21ஆம் தேதியிலேருந்து February 22 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி நமக்கு வந்து 35,000 இருக்கும். இது என்ன மாதிரி ஜாப்னு பார்த்தோன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா ஜாப்புக்கு கீழே இருக்க அசிஸ்டண்ட்டுமே வந்து ஆர்ஆர்பி குரூப் டியில் தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அது கூடவே வந்து இது level 1க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட் இந்த ஜாபை பற்றி இம்பார்ட்டண்டாக ஒன்று சொல்லணும்னா இந்த ஜாப்க்கான எக்ஸாமை வந்து நம்ம தமிழ்லையும் எழுதிக்கலாம், இங்கிலீஷ்லையும் எழுதிக்கலாம். அவ்வளோதான். இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக எல்லாத்தையுமே வந்து நான் ஷார்ட்டாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த வீடியோவில் நான் ஏதாவது சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க. அதுக்குமே நான் வந்து தனியாக எக்ஸ்ப்ளனேஷனாக வீடியோ போடுறேன். அப்படி இல்லைனா கமெண்ட்லேயே ஆன்சர் பண்ணுறேன். அது கூடவே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.